விளையாட்டு போட்டி கொடுக்குறாங்க. அபிஷா நாம் வெளிக்கொண்டு வருவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் தமிழ் பொண்ணு. நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழர் விளையாட்டு விழாவில் நடந்த சிறப்பு குழந்தைகளுக்கான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதுதான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டுருக்கு. விளையாட்டு போட்டி அவங்கள ஆர்வமாக பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மைதானத்திலே தமிழக மாநிலத்தினால் மதிப்பிக்கப்பட இருக்கிறார்கள் சிறப்பு பிள்ளைகள். ஒரு வாங்கி பரிசோதனை 2 ஒரு வாங்கி பரிசோதனை 1 ஒரு வாங்கி பரிசோதனை 1 ஒரு வாங்கி பரிசோதனை 2 ஒரு வாங்கி பரிசோதனை 1 ஒரு வாங்கி பரிசோதனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பெற்றோர்களுக்கும் அவரை ஒழுங்குபடுத்திய சூர்ணாவுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்ளலாம். எங்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட படப்பிடிப்பாளர்களை தயவு செய்து எடுத்துக்கொள்கின்றோம். தேவியம் படப்பிடிப்பாளர் தயவு செய்து உடனடியாக வாருங்கள். நானியும் பாலச்சந்திரன் அவர்களை அழைத்துக் கொள்கின்றேன், வாருங்கள். இந்த பிள்ளைகள் இவர்களில் சதுர்கா, கனிஷா, குழந்தைகளுக்காக விருதுகள் கொடுக்குறாங்க. அபிஷா, அனீஸ், விஸ்வன், அபிநயா, அருண், வேலுவா, அபிநயா, சந்தியா, முதல் முறையாக இந்த சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளுக்கான இந்த விளையாட்டு இன்றைய தினத்தில் எங்களால் அபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இன்னும் பிரமான ஒலிம்பிக் போட்டிகளில் கூட அந்த ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்த பின்பு இந்த சிறப்பு பிள்ளைகளுக்கான போட்டிகளை கூட உலக அளவிலேயே செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் பாடல் கலாச்சாரத்துடைய இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த சிறப்பு பிள்ளைகளை மகிழ்ச்சிக்காக அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கான விளையாட்டுகளை நடத்தி அவர்களை கௌரவிப்பதில் நாம் பெருமகிழ்வு அடைந்தோம். அதற்கு தமிழர் பாடல் கழகத்திற்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய இனத்திலே உள்ள இந்த சிறப்பு பிள்ளைகளை எவ்வாறு நாம் வெளிக்கொண்டு வருவது, அவர்களை எவ்வாறு மகிழ்விப்பது, அவர்களை எவ்வாறு வாழ்த்துவது என்பதில் தமிழர் கழகம் தனது முன்னோடியை காட்டியிருக்கின்றது. சங்கீத கதிரை நிகழ்வு இப்பொழுது உடனடியாக ஆரம்பமாக இருக்கிறது. அதேவேளை வெற்றிமேடைக்கு முன்னால் உள்ள மைதானத்தில் காட்சி பாக்ஸிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த காட்சி பாக்ஸிங் சிறுவர்களுக்கு பயிற்சியாக வழங்க இருக்கின்றது. சிறுவர்களுக்கு அதனை அறிமுகம் செய்யும் முகமாக அவர்கள் விரும்பினால் அந்த பாக்ஸிங் காட்சி நிகழ்வில் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுவார்கள். எனவே பாக்ஸிங் நிகழ்வில் பங்கு பெற்ற விரும்பும் சிறுவர்கள் நடைபெறும் வெற்றிமடைக்கு முன்னால் உள்ள மைதானத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கழகத்தின் தலைவர் திரு நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கான கௌரவிப்பினை இப்பொழுது வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். இதே நேரத்தில் இதற்காக
இந்த விளையாட்டினை நடத்த வேண்டும் என்று எங்களோடு அன்பு கேட்டுக்கொண்ட சுகுமா அவர்களுக்கும் நன்றி சேர்க்கிறேன். நன்றி திரு நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்களே. தொடர்ந்து தமிழர் கழகத்தின் தலைவர் திரு முத்தையா கர்மராஜன் அவர்களும் இப்பொழுது இவர்களுக்கான இதில் போட்டு பதக்கம் போட்டு அடுத்து கொண்டா நிக்கிறோம். ஓகே, அவங்க சொல்ற இடங்களுக்கு நாங்க கவர் பண்ணிட்டோம்னா பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிந்து கொள்கின்றோம். தொடரும் வருடங்களில் இன்னும் சிறப்பாக இவர்களுக்கான விளையாட்டுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்வோம் என்ற இந்த நேரத்தில் உறுதியளித்துக் கொள்கின்றோம். நன்றி. பின்னுப்பாங்க போனாங்க பின்னுப்பாங்க நன்றி. அனைத்து பெற்றோர்களுக்கும் காலநிலை பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருக்கின்ற சற்று தாமதமாகிவிட்டோம். இருந்தாலும் உங்களுடைய பொறுமைக்கு மீண்டும் நன்றி. வெற்றி மேடைக்கு முன்பாக நடைபெறுகின்றது. உங்களுக்கான பயிற்சி இங்கு வழங்கப்படும். பாக்ஸிங் நிகழ்வில் பயிற்சி பெற விரும்பும் சிறுவர்கள் வெற்றி மேடைக்கு முன்னால் உள்ள மைதானத்துக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற, நீ எனக்கு கஷ்டமா இருக்கா, அதுதான் அதனால எனக்கு தூக்கம் வரல. மற்றொரு போட்டிக்கான அறிவித்தல். அப்பதான் இவங்க என்னோட ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க. போட்டிகள் உடனடியாக ஆரம்பமாக இருக்கின்றது. சிறுவர் மளிகை அமைந்துள்ள கூடாரத்திற்கு அருகாமையில் இப்போட்டி நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். நீங்களும் முயற்சி பண்ணி ஆரம்பமாகிவிட்டது. எனக்கு கஷ்டமா இருக்கு. சிறுவர்களுக்கான சங்கீதக்கான நிகழ்வில் பங்குபெற்ற விரும்புகின்ற சிறுவர்கள் உடனடியாக போட்டி ஆரம்பிக்கும் இடத்துக்கு ஏறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒலிக்கம்பத்துக்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் இப்போட்டி நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். பேட்டி எடுத்து சொல்றீங்களா, அவங்களுக்கும் கோடான கோடி நன்றி. எங்களை நம்பி இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களை நல்ல அழகா சிறப்பிச்சிருக்காங்க. அந்த அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களோட முதல் மெடல் அவங்க வாழ்க்கையிலே என்னோட குழந்தைங்க 5 பேருமே மெடல் வாங்கிட்டாங்க. என்ன அசோசியேஷன் பேர் சப்புத்துறைக்கான பொன்னியில் இருக்கிறாங்க. அவங்க பெற்றோர்மாருக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை எப்படி வீட்டில் இதன் அவங்களை எப்படி வெளியில கொண்டு போயிட்டு வர்றதான ஒரு முயற்சியில் அவங்க வெற்றிகரமாக நடத்துனாங்க.
இருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்ன அறிமுகம் கணேஷ் லாக்கு மாநகராட்சி இருக்கிறேன். ஓகே ஓகே பார்த்துக்கிறேன். அப்பதான் அப்ப இந்த முறை இங்க பிரான்ஸ்ல பகவந்திக்கு விமர்சனங்க இங்க நடந்தபடியால அப்ப இவங்களும் கேட்டா கூட நல்ல அவங்களும் எங்களை கேள்வி கேட்க இணங்கி ஓகே சரி செய்யலாம் நல்ல ஐடியா வரவேற்று நடந்த சந்தோஷத்துக்காக மிக்க நம்பிக்கை சொல்லி உண்மையில எங்களுக்கு எனக்கு அவ்வளவு இது அவ்வளவு ஒரு கலர் தேவை பேரா ஒலிம்பிக் நாங்க நேர்ல பார்த்தேன் உங்களோட இந்தியா அவ்வளவு சூப்பரா எவ்வளவு நான் போட்டோ பிடிக்கிறேன் வெள்ளி மெடல் வாங்கினது கூட நான் போட்டோ எடுத்தேன் அவங்க பேரா ஒலிம்பிக்ல அவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்க தெரியுமா ஷார்ட் புக்ல எல்லாம் அவ்வளவு ஒரு பெண் தான் விளையாடுறாங்க அவங்க கையே இல்லை அவ்வளவு அழகா விளையாடுங்க அப்ப அவங்க அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு வலி எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க ஒரு மெடல் வாங்குறதுக்கு பின்னாடி ஒரு அம்மாவோட அதிகமான வலி இந்த சமூகத்துல நிறைய ஃபேஸ் பண்ணணும் அதை ஃபேஸ் பண்ணி தான் சும்மா போயெல்லாம் மெடல் வாங்க முடியும் ஏன்னா அது வாங்குறேன்னா நிறைய வலிகளுக்கு அப்புறம் தான் அந்த மெடல் வாங்க முடியும் அவங்க பேரா ஒலிம்பிக்ல இருந்து அவ்வளோ அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க முன்னாடி நாங்களாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க முன்னாடி நாங்களாம் தூசு தான் அவங்க இடத்துக்கு வரணும்னா நாங்கள் போராடிப்போம் இப்போ என்னோட பிள்ளைங்க மட்டும் வாங்கினா பத்தாது எல்லாமே என் பிள்ளைங்க தான் அவங்க எல்லாரும் வாங்கணும் இது எங்க 2 பேரோட ஆசை கனவு இன்னும் பெருசா செய்யணும்னு ஒரு ஆசை நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அது தொடக்கமே இப்படி அமையலாம் நல்லதா நினைச்சு செஞ்சோம்னா அப்படியே கண்டிப்பா கடவுள் கடவுள் அருளால ஆனா இவ்வளவு குறுகிய காலத்துல இது நடக்கணும்னு நாங்க நினைக்கல 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் நான் கேட்டு அடுத்து ஒரு ஆளுங்களுக்கு என்ன செஞ்சு நாங்களே வந்து நின்று செய்யணும் அம்மா எல்லாம் வர மாட்டேறாங்க இந்த சிறப்புகள் எங்க அம்மா இருக்காங்களா அவங்க எல்லாம் முன்னாடி வர மாட்டேன்றாங்க தயவுசெய்து நீங்க சொல்லும் போது ஏன்னா அவங்க இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க நல்ல அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ணி நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதால எங்க பேசுறீங்க சப்போர்ட் பண்ற அம்மா நிறைய பேர் இருக்காங்க அந்த அம்மா எல்லாம் வெளியே வரணும் கண்டிப்பா இனிமேல் ஊனம் இல்லாதவர்கள் விளையாடும் போது இது வந்து கொஞ்சம் சரியான முயற்சி தேவை அம்மா எல்லாம் நினைச்சிருந்தா இந்தியா எத்தனை மெடல் அம்மா மெடல் போனப்ப என்ன இவ்வளவு மெடல் வாங்குறாங்க அதெல்லாம் வந்துருக்குமா நாட்டுக்காக விளையாண்டாங்க எல்லாருக்கும் திறமை இருக்கு ஆனா அவங்க பிள்ளைகளை விட அவங்க அம்மாக்கு தான் இது கவுன்சிலிங் தேவைப்படுது அவங்க வெளியில வரணும் அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும் விளையாடணும் ஒவ்வொரு மெடல் படிப்பு மட்டும்தான் இல்லை படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு படிப்பு மட்டுமே இல்லை பிள்ளைகளை ஒரு டீனேஜ்ல வரும்போது பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் தேவை அவங்களுக்கு ஏதாவது மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் தான் அவங்களை கை கொடுக்கும் அவங்களா போய் ஏதாச்சும் விளையாட்டு தேர்ந்தெடுத்தாங்க அது கண்டிப்பாக அதை கை கொடுப்பாங்க இப்படியே தொடர்ந்து செய்யணும் ஆனா இந்த ஒழிச்சிருக்கிற அம்மா எல்லாம் வெளியே தயவுக்கு வாங்கும் வரணும் எல்லாரும் அடுத்த வருஷத்துக்கு பாதுகாப்பு என்ன செய்யலாம் பத்மஸ்ரீ ராஜினி அது என்னோட ஹஸ்பண்ட் பேரு அதெல்லாம் கடவுள் சாப்பிட்டாரு ஏன்னா எனக்கு எல்லாம் பெரிய அவார்டு கிடைக்கணும் பத்மஸ்ரீ ராஜினின்னு அவார்டோட இருக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும் இந்த முறை இனிமேல் தொடர்ந்து இது செய்வோம் எல்லா அம்மாவும் எங்களோட சேர்ந்து செய்யணும் தயவுசெய்து சமூகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அம்மாலாம் முன்னாடி வாங்கும் நிறைய எங்களை மாதிரி நல்ல அம்மாக்கள் சப்போர்ட் பண்ணி கூட வரோம் நிறைய பேர் இருக்கிறோம் உங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்க எங்களுக்கு வந்து கேட்டதுக்கு சொல்றதுக்கு ரொம்ப நன்றியா கண்டிப்பா நீங்க கூப்பிடுங்க நாங்க வந்து நிப்போம் வராத அம்மாக்கெல்லாம் நீங்க தான் சொல்ல முடியும் கண்டிப்பா அவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்வாங்க வராத அம்மாக்கெல்லாம் நீங்க தான் சொல்லணும் நல்லா சொல்லணும் ஓகே சொல்றேன் நெக்ஸ்ட் டைம் நிறைய பேர் வருவாங்க இந்த முறை ஒரு 20 பேருக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம் அடுத்த முறை 40 பேர் வருவாங்க வந்தாதான் நாங்க இதே பிரிஞ்சு கவர்மெண்ட் எடுத்துட்டு போய் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் தமிழ்நாட்டோட நின்றக்கூடாது
எங்க அவங்க இருக்கு அவ்வளோ பரிசு அவங்கள்ட்ட இருக்கு எல்லாரும் ஒன்றிணைந்து சேர்ந்தா தானே அந்த காரியத்தை வந்து வெற்றி அடைய முடியும். இப்ப 2 கை வந்து தட்டினாதான் ஓசை வரும். அந்த மாதிரி தான். அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போய் எங்களோட குழந்தைகளும் தமிழ் குழந்தைகளும் பேரா ஒலிம்பிக்ல கலந்து கொள்ளும். அது பிரான்ஸ்க்காக எங்களோட பிள்ளைங்க பேரா ஒலிம்பிக்ல எங்களோட கனவு. எல்லா அம்மாவும் கனவு காணணும். மெடல் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கணும். கண்டிப்பா வாங்குவாங்க. எங்களோட கனவு ஆசை. நீங்க சப்போர்ட் பண்ணிக்கோ. சப்போர்ட் வாங்குவோம். அடுத்த ஆண்டு வந்து நிறைய குழந்தைகள் வரணுன்றது அவங்களுடைய வந்து எண்ணமாக இருக்குது. எங்களுடைய எண்ணமும் அதுதான். ஏன்னா இப்போ வந்து சிறப்பு குழந்தைகளை வந்து அவங்க வந்து சிறப்பு குழந்தைகள்ன்றது இறைவனால் வந்து படைக்கப்பட்ட குழந்தைகள். அவங்க ரொம்ப நம்ம நார்மல் குழந்தைகளோட அவங்க ரொம்பவும் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம சொல்கிற வந்து செயலையும் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கல தன்மை வந்து இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இருந்தால் அவள் இப்போ வந்து எங்கள் கூட இல்லை. அவள் கரெக்டாக நாங்கள் ஒன்று சொன்னாலுமே கரெக்டாக அப்படியே ஆக்டிவாக எதுனாலும் வந்து செய்வாள். இப்போ எங்கள் கூட இல்லைன்னு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து வருத்தம். இருந்தாலும் அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம வந்து பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து இறைவன் நம்மளுக்காக அந்த வந்து குழந்தை கொடுத்துருக்கான். அப்படின்றபோது நம்ம இந்த மாதிரி குழந்தைகளும் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடணும் அப்படின்றது அவங்களுடைய வந்து நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வருஷம் சும்மா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு சும்மா கண்டக்ட் பண்ணதே நிறையா வந்து பேரண்ட்ஸு அவங்களோட குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னமும் நிறைய குழந்தைகளை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டி அவங்களுடைய திறமைகள் வந்து நம்மளை வெளியே கொண்டு வர முடியும். நம்ம எல்லா குழந்தைகளுக்குள்ளேயுமே நிறைய திறமைகள் இருக்குது. அதை நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். அது சிறப்பு குழந்தைகளாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் வந்து நிறைய திறமைகள் வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்கான். அதை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்தோம்னா அந்த குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸு இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். எல்லா குழந்தைகளும் மூலியமாக இந்த குழந்தைகளும் தான் அவங்களுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்குது. நம்ம வெளியே கொண்டு வரலாம். அடுத்த வருஷம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து வெளியே கொண்டு வாங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்னென்ன விதமான அவங்க வந்து செயல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறாங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக அவங்கள வந்து மேன்மேலும் நம்ம வந்து கொண்டு போய் அவங்கள ஒரு பெரிய நிலைக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும் இதன் மூலமாக அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது தன்னுடைய வந்து நட்புக்காக இந்த தோழி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த தோழி பண்ணது அவங்களுக்கு வந்து பாராட்டத்தக்கது. அவங்கள சுற்றி எல்லாருமே வந்து ஆர்கனைசர் எல்லாமே பண்ணவங்க எல்லாருமே வந்து நல்ல டீமாக இது பண்ணிருக்காங்க. நாங்களும் அவங்க கூட வந்து சப்போர்ட்டாக இருப்போம். நீங்களும் வந்து உங்களுக்கு குழந்தைகளை வந்து கொண்டு வந்து சப்போர்ட்டாக இருந்து உங்களுடைய குழந்தைகளுடைய திறமைகளை வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஆல்ன்ற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்பை பகிர ஒரு சப்ஸ்கிரைப்.